வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன் பிஹெச்எம்எஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தோள் பட்ட வலி, தோள் சட்ட வலி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த தோள் சட்ட வலி இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல தோள் சட்ட வலி உங்களுக்கு எதனால அப்படின்னு பாருங்க. மேக்ஸிமம் தோள் சட்டை இந்த தோள்பட்ட வலி இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க. பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேய்மானம், தேய்மானத்தினால ரணத்தினால வீக்கம், சூடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செவந்து இருக்கிறது, வலியோட இருக்கிறது. அவங்கள அதுதான். அத வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைய எடுத்து இப்படி இப்படி வந்து கைய இப்படி காது கிட்ட தொட சொல்லணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியே போவாங்களே தவிர, கைய எடுத்துட்டு வந்து இப்படி காது கிட்ட வைக்க மாட்டாங்க. இப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு. ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? லிகமெண்டல் டியர்னாலயும் வர்றது உண்டு. பர்சைட்டிஸ்னாலயும் வர்றது உண்டு. ஆக முதல்ல அவங்களுக்கு எதனால தோள்பட்ட வலி அப்படின்றத கண்டுபிடிங்க. அத டயக்னோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது குடுக்கணும். ட்ரீட்மெண்ட்னா இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்குலாம் எக்ஸலன்ட்டான ஹோமியோபதிக் ரெமெடிஸ் இருக்கதாங்க செய்யுது. எவ்ளோ இப்படியே வந்து இப்படி இதுக்கு மேல தூக்க முடியாது. அப்படியே வலி அப்படியே தூக்கும்போது ரொம்ப கொடுமையான வலிய அனுபவிப்பாங்க. அப்படி இருக்கவங்க கூட இப்படி கொண்டு வந்து நிக்க வைக்கலாம். அது மாரி எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஹோமியோபதி மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். கூட என்ன மாதிரி உணவு முறைகள் சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கு கூட சாப்பிடுங்க அப்படிம்பா மலம் இலக்கி இல்லைங்களா? உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வேண்டாம் அப்படின்றது சாலிடா சொல்லுவோம். கொட்டை வகை வேண்டாம். கொட்டை ஏதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஊற வச்சு, முளைக்க வச்சு சாப்பிடணும் அப்படின்றது தெளிவா சொல்லிடும். காரணம் என்ன அப்படின்னா, மொள வந்த பின்னாடி அது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். அதுல வாயு ஜாஸ்தி கிடையாது. புரியுதுங்களா? அதனால அப்படி சாப்பிட சொல்லும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கைக்கு வேலை செய்யறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா, அ எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்ஸ்ல எலும்புலலாம் வலி இருக்குது அப்டின்னா, ரெஸ்ட் இஸ் த பெஸ்ட் மெடிசின் ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கைகளுக்கு ஓய்வு அப்டின்றது குடுங்க அப்டின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது 2வது. கூட 3வது என்ன அப்டின்னா, சூரிய ஒளி உடம்பு மேல படணுமா, படுறா மாரி உட்காருங்க. தெளிவா சொல்லுவோம். படுறா மாரி உட்காருங்க. இப்ப யாரும் வெயில்ல போறதே இல்ல. வெயில்ல போனா கருத்து போயிடுவோமேம்மா, அந்த மாதிரி உச்சி வெயில்லாம் இல்லம்மா. எளா வெயில். இந்த சூரியன் முளைக்கும்போது ஒரு எளோ வெயில் வருது பார்த்தீங்களா? அந்த எளா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல படணும். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கே அந்த எளா வெயில் வந்துருது. 7 மணிக்கெல்லாம் வெயில் காய ஆரம்பிச்சுருது. அப்ப அந்த எளா வெயில் உடம்புல படுறா மாரி ஃபர்ஸ்ட்டு உட்காருங்க. இது 3வது விஷயம். 4வது விஷயம் ஆரோக்கியமான உணவு முறைகள். ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்டின்னாலே என்ன? மேக்ஸிமம் வந்து கால்சியம் சர்ப்ளஸா இருக்க மாதிரி உணவு. தண்ணி நெறைய குடிக்கணும். கால்சியம் சர்ப்ளஸா இருக்க உணவு எடுக்கும்போது. இல்லன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துரும். நெறைய பேர் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுப்பாங்க. ஆனா தண்ணியே குடிக்க மாட்டாங்க. கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்டின்னாலும் தண்ணி 3 லிட்டர் குடிக்கணும். யூரின் வரும்போது அடக்கி வைக்கக்கூடாது. உடனே யூரின் வாய்ட் பண்ணிட்டு வந்துரணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்க உணவு அப்டின்றத எடுக்க சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து பாருங்க காலையில சிறுதானிய உணவுகள் அப்டின்றத எடுத்துக்கோங்க. அந்த சிறுதானியங்கள் அப்படியே எடுக்கிறத விட எப்டின்னாமா, நம்ம வந்து கேவுரு, கொள்ளு, கம்பு, சோளம் இந்த மாரி ஒவ்வொன்னத்தையும் வாங்கிக்கணும். சாமை, தெனை எல்லாத்தையும் வாங்கிக்கணும். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு முளைக்க வச்சுடணும். மொள வர வச்சுடணும். ஊற வச்சு நைட் ஃபுல்லும் ஊற வச்சு காலைல எந்திரிச்சு துணியில கட்டி வச்சுடணும். துணியில கட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இன்னைக்கு காலையில துணியில கட்டி வச்சுட்டீங்க. நாளைக்கு காலைல நாளான்னைக்கு காலைல பார்க்கும்போது அழகா மொள வந்திருக்கும். அத எடுத்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காய வச்சு, பொடி பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபனுக்கு, டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம காலையில அவசர அவசரமா செய்யும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்டின்னா, அப்பப்ப மொள கட்டிக்கிறது. மொள கட்டி இப்போ வந்து தெனை தோசை அப்டின்னா, நம்ம ஊற வச்சு மொள கட்டி, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டே அரைச்சுடுறது. அரைச்சுட்டு காலையில தோசை ஊத்திடுறது. இல்ல அப்பயே தோசை ஊத்தணும் அப்டின்னா அரைச்சுட்டு, கூட தயிர் போட்டு நம்ம தோசை ஊத்திக்கலாம். கொஞ்சமா சோடா மாவு போட்டு, இல்ல தயிர் போட்டு நம்ம தோசை ஊத்தலாம். தோசை சூப்பரா இருக்கும். அடன்னா அப்டியே சுடலாம். இந்த மாரி 2 விதமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவுகள மாத்திக்கலாம். காலையில மேக்ஸிமம் சிறுதானியம், அதுவும் முளைக்க வர வச்சு, மொள வர வச்சு, முளைக்க வச்சு நம்ம செய்றோம் அப்டின்னா, இன்னும் எஃபிகசி ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வாரத்துல 3 நாள் பெரண்ட சட்னி எடுக்கணும். வஜ்ரவள்ளி அப்டிம்பாங்க. இந்த பெரண்ட எலும்புக்கும், பெரண்டைக்குமான தொடர்பு ரொம்ப ஜாஸ்தி. எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பெரண்ட ஒரு பெஸ்ட் மெடிசினா இருக்கும். அப்ப அந்த பெரண்ட வாரத்துல 3 நாள் துவையல் செஞ்சு, சட்னி செஞ்சு சாப்ட்டுக்கோங்க. வாரத்துல 1 நாள் மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப். மொடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாதத்த போக்கக்கூடியது. இது இந்த பாறைகளினுடைய இடுக்குலருந்து வளர்ந்து, பாறைகளினோட சத்துக்கள உறிஞ்சி அது வளருது. ஆக இதுல எக்ஸ்ட்ரார்டினரி வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அப்ப அந்த மொடவாட்டுக்கால் வாங்கி, அது நல்லா இவ்ளோ பெருசு எடுத்துக்கலாம். ஒரு இஞ்சி மாதிரி.
இஞ்சி மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ பெருசு எடுத்து ஆட்டினோட கால் மாதிரி இருக்கும். ரோமங்கள் இருக்கும். அதை சீவிட்டு நம்ம நல்லா நசுக்கி சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம சூப் வைக்கிறோம் பார்த்தீங்களா? மிளகு, சீரகம் அந்த மாதிரியே சூப் வச்சு நம்ம வாரத்துல 1 நாள் ரொம்ப வலியும் வேதனையும் இருக்குங்க. இந்த தோல் சட்டை கொஞ்சம் கூட தூக்க முடியல. வாரத்துல 2 நாள் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இட்லி, தோசை இதுதான் சாப்பிடுவோம். அப்ப இட்லியில கருப்பு உளுத்தம் பருப்பு அப்படின்றத சேர்த்துக்கோங்க. யூசுவலா போடுறத விட யூசுவலா 1 மடங்கு போடுறீங்க அப்படின்னா 2 மடங்கு 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு போடுவீங்க அப்படின்னா 2 டம்ளர் கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு இட்லி, தோசைக்கு அரைச்சு வச்சுக்கோங்க. அத சாப்பிடுங்க. இந்த மாரி சாப்பிடும்போது கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸும் எடுக்கும்போது, இந்த தோள் சட்ட வலி, தோள் பட்டை வலி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இங்கிலீஷ்ல பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் ஜாயிண்ட், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்றது இருந்த இடம் தெரியாம காணாம போகுங்க. அதே மாரி அதுல இருக்கிற வலியும், வேதனையும் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.